ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் போன ட்ரிப்போட vlog பார்ட் 2 நானே இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா கீழே ஹோட்டலில் என்னென்ன ஃபுட் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது பிரேக்ஃபாஸ்ட் பஃபே. ஸோ நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லோரும் கிளம்பி கீழே பிரேக்ஃபாஸ்ட் பஃபேட்க்கு வந்திருக்கோம். ஸோ எனக்கு கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஃபுட் மேலே தான் போச்சு. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 20 ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நான் எல்லாமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். வாழ்கிறதே சாப்பிட்றதுக்காக தானே, அதனால் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நல்லா டயட் பண்ணிக்கலான்னு செம்ம கட்டுனேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. போஹா அண்டு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் சமத்தியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மசாலா சாய் வித் மஸ்கா பன்னு நான் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா குவைட் ஃபேமஸ் இன் ஹைதராபாத். மஸ்கா பன்னோட அந்த பட்டர் போட்டது தான் மஸ்கா பன்னுவாங்க. அதை வந்து சாயோட சாப்பிட்றது ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஆஃப்டர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் செஷன் வி கேம் பேக் அண்ட் வி காட் ரெடி. இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு நான் சூப்பராக காமிச்சிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, ஊரை சுற்றி ஷாப்பிங் பண்ண போகிறோம். பெங்களூர்னாலே ஷாப்பிங் தானே, அதுக்கு தான் நாங்கள் சிஸ்டர்ஸ்லாம் கிளம்பி ரெடியாக இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்து இறங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இறங்கியிருக்கோம். இறங்கின உடனே அங்கே ஒரு பெரிய வெப்சைட் இருந்து உள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் மாதிரி எந்த விஷயமும் ஒரு கேர்ள்ஸுக்கு ஹாப்பினஸ்ஸே தராதுங்க. எஸ்பெஷலி மீ ஜாலியாக சுற்றி ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் ரொம்ப என்ஜாயபுளாக அண்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் ஷாப்பிங் ஐ மீன் ஷாப்ஸ் வெரைட்டி ஷாப்ஸ், க்ளோத் ஷாப்ஸ் அண்டு ஜிமிக்கி கம்பல் ஷாப்ஸ்னு. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு. ஸோ எங்களை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் கேன் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்கள் ஷாப்பிங்கை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். எதுவும் இல்லைங்க, அப்படியே ரேண்டமாக ஷாப்ஸ்குள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேட்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எடுக்கிறது, இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ்லாம் செம்ம கலெக்ஷனாக இருந்தது. இங்கேருந்து ஒரு ஸ்லிப்பர் நான் வாங்கி போட்டுகிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸு இங்கே பாருங்கள், குந்தன் ஒர்க் பண்ணது, ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் பிட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஷூஸ்லாம் சூப்பர் மாடரேட் விலையில் அப்படி இருக்குது, பார்க்கவே கிளாஸியாக இருக்குது. இதெல்லாம் எங்கேப்பா இருக்குது, இதெல்லாம் எனக்கு அப்படியே எடுத்து போட்டுகிட்டே இருந்தேன் நான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் பேக்ஸ் கலெக்ஷன்லாம் ஆசமாக இருக்குது, நல்ல பார்ட்டி வேர்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அது மாதிரி ஒரு கடையாக பார்த்துட்டு ஜாலியாக வாங்கிட்டு சுற்றிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப வைவான பிளேஸு. இங்கே எல்லா பிராண்டட் ஷாப்ஸும் இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வெண்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஷாப்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலன் சாலி, லீ, மாஃப்டி, வெட்டிங் ஸ்டுடியோ, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாப் இஸ் ஃபார் லெமன் சோடா. ஃபஸ்ட்டு சுகர் கேன் ஜூஸ் குடித்தோம், அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் சோடா. நல்லா எனர்ஜி ஏற்றிக்கிட்டு திரின்னு திரியிறோம். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 hours சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நான் நிறைய வந்து வீடியோ எடுக்கல, நான் மட்டும் ஜாலியாக ஷாப்பிங் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன் நான். பாருங்கள் இந்த ஷாப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பர் சேல் அண்ட் எவ்ரி திங் வாஸ் நைஸ். திஸ் ஷாப் நேம் இஸ் R&B. இது ஹைதராபாத்லேயும் இருக்குது, பெங்களூர்லேயும் இருக்குது. ஷாப்பில் எல்லா ஐட்டமும் சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அண்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் கிளாத்தும் சூப்பராக இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் 1 hour சுற்றி 2 பேக் நிறைய வாங்கியாச்சு.
அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாகி ஆர்என்பி ஷாப்பு ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஷாப் நேமும் இல்லை ஒழுங்காக கவர் பண்ண மறந்துட்டேன். பட் சொல்லி ஆகணுங்க, இந்த ஷாப்பில் சூப்பர் அமேசிங் பார்ட்டி வேர் கலெக்ஷன். பட் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு தரம் சுற்றி பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் அகெயின் வி ஸ்டார்டட் பேக் அவர் ஷாப்பிங். சுற்றிகிட்டே இருக்கிறோம் அப்படியே ஸ்ட்ரீட்டாக வெண்டராக சுற்றிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலி எங்களுக்கு பசிச்சிருச்சு. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம். மத்தியானம் 2:30 மணி, ஆல்மோஸ்ட் 3 மணி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சூப்பரான பிட் ஷாப் இது. பார்த்திங்கன்னா பீட்சா பர்கர் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்குது இந்த ஷாப் நேமு. லஸி ஷாப்னு நினைக்கிறேன் இந்த பேர், சரியாக ஆமாம், ஸ்ரீராஜ் லஸி ஷாப். ஜஸ்ட் ரெனோவேஷன் நடக்குது. பட் ஆனால் ஃபுட்டெல்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க. வாங்க குயிக்காக நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரெட் சாஸ் பாஸ்தா, ஒயிட் சாஸ் பாஸ்தா, ஒரு பீஸா அண்ட் பார்த்திங்கன்னா மசாலா பாப்பட், அதுக்கப்புறம் ஃபைனலாக சாயெல்லாம் குடிச்சிட்டு வெளியவே பானிபூரிக்காரர் இருந்தார். அவர்கிட்ட சூப்பராக பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வி ஆர் பேக் டு அவர் ரூம். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஒரு ஹேப்பனிங்கான பிளேஸில் நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ இதில் ரைட் எடுத்தால் சர்ச் ஸ்ட்ரீட், பெங்களூர் ஃபேமஸ் சர்ச் ஸ்ட்ரீட். தென் வி ஹேட் கிரேட் ஃபுட் ஹியர். சூப்பராக இருந்தது எல்லாம். அண்ட் லாட் ஆஃப் டிஷ்ஷஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் இட் ஆல் கேம் அவுட் வெல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப ஹேப்பனிங்காக இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி டிஜேஸ்லாம் வந்திருந்தாங்க. இட் வாஸ் ரியலி ஃபன் அண்ட் என்ஜாய் தரோலி. ஸோ இப்படி ஹேப்பனிங்கான நைட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னொரு vlogல உங்களை திருப்பி மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ரூபி.